பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தின் வாழ்த்துக்கள். கடந்த 6 மாதங்களாக நம்மை அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலும் உங்களை அதிசயமாய் நடத்தி பாதுகாத்து தீமைக்கு விலக்கிக் கொள்வாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இன்றைக்கு இளைப்பாறுதல் என்றால் என்ன? இளைப்பாறுதலை கர்த்தர் யாருக்கெல்லாம் கொடுத்தார் என்று வேதத்திலே பார்ப்போமேயானால், இளைப்பாறுதல் என்பது ஒரு அமைதி, ஒரு பெரிய ஓட்டத்துக்கு பின்பு அல்லது ஒரு பெரிய கடின உழைப்புக்கு பின்பு ஓய்ந்திருக்கும் ஒரு அனுபவம் அல்லது ஒரு பெரிய முயற்சிக்கு பின்பு அது வெற்றி அடைந்த பிற்பாடு ஒரு பெருமூச்சு விடுகிறதான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறதான ஒரு அனுபவம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு, அநேகருடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் அமைதி வந்தால் மறுபக்கம் கொந்தளிப்பு என்று பல நிலைகளிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இளைப்பாறுதல் என்பது வெயிலிலே களைத்து போய் ஒரு மரத்து நிழலிலே போய் சற்று அமரும் பொழுது கிடைக்கிறதான ஒரு சுகமான ஒரு அனுபவம். அல்லது ஒரு 10 வருட கோர்ட் கேஸ் நமக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்து விட்டது, இனி கோர்ட்டுக்கெல்லாம் அலைய வேண்டியதில்லை, இனி பணம் கட்ட வேண்டியதில்லை, இனி வீணான செலவுகள் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கிறதான ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயித்த பிற்பாடு அதற்காக ஒரு 10 வருஷங்களாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பயிற்சிகள் இதெல்லாம் வெற்றி அடைந்தது என்பதற்கு கிடைத்ததான ஒரு பரிசு, அதுதான் இளைப்பாறுதல். அல்லது திருமணம், பிள்ளைகளை பெற்று 2-3 பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் என்று சொல்லி பெற்றோர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிற ஒரு அனுபவம் இளைப்பாறுதல் என்று கூட சொல்லுது. இப்படி பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தத்தளித்து கொண்டே இருக்கிறீர்கள்? எப்பொழுது முடிவு வரும், எப்பொழுது அமைதி வரும் என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இவ்வளோ நாளும் நீ ஏங்கி கொண்டிருந்த ஏக்கத்துக்கும், இவ்வளோ நாளும் நீ காத்து கொண்டிருந்த காத்திருப்புதலுக்கும், இவ்வளோ நாளும் நீ தேடிக்கொண்டிருந்த ஒரு அமைதிக்கும் ஏற்ற இளைப்பாறுதலை இந்த மாதத்தில் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசையை பார்த்து, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீ கவலைப்படாத. மோசே, இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று டென்ஷனாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இளைப்பாறுதலுக்கு பல விளக்கங்கள் உண்டு. வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் சாலமோனுக்கு கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை கொடுத்தார், யுத்தமே இல்லை. யோசபாத்துக்கு கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை கொடுத்தார், யுத்தமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. நாளாகமத்தில் வாசிக்கிறோம், 4 திசைகளிலும் இளைப்பாறுதல் என்று வாசிக்கிறோம். அப்போ 4 பக்கங்களிலும் மனிதனுக்கு பல விதத்தில் பிரச்சனைகள் வருகிறது. பொருளாதாரத்தில் பிரச்சனை, சரீர பிரகாரமான பிரச்சனை, மனுஷர்களால் பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள். அப்போது ஆண்டவர் நமக்கு தருகிற இளைப்பாறுதல் 4 பக்கத்திலும் ஒரு சமாதானம், 4 பக்கத்திலும் ஒரு அமைதி. எனவே இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் தத்தளிப்பை மாற்றி, உங்கள் கொந்தளிப்பை மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவாராக. இந்த மாதம் உங்களுக்கு அமைதியான மாதமாக இருப்பதாக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலைவேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின இளைப்பாறுதலுக்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் அவர்கள் காத்திருந்த தத்தளிப்புக்கு இன்றைக்கு ஒரு முடிவு, அமைதி, இளைப்பாறுதல் அவர்களுக்கு கிடைப்பதாக, அது உம்மிடத்திலிருந்து வருவதாக. ஆண்டவரே, பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் தருகிற இளைப்பாறுதலை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்று சதா காலம் உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமேன். God bless you. Have a blessed month.